விசேஷமாக கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் திருச்சபையில் எவ்வளோ நீங்கள் வேரூன்றுகிற அவருடைய நிலைத்திருக்க அவுட்புட் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அடுத்ததாக சொல்கிறார், அவர் உத்தமர், அவர்கிட்ட ஒன்று இல்லை, என்னெல்லாம் அநீதி இல்லை. அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். பரிசிலாக இருந்தார்ல, 80 வயசில் எப்படி இருந்தார்? ஜெயன்னு இருந்தார். தாவீதுக்கு உதவி செஞ்சார். என்ன வேணுமா கேளுப்பானார். வா, உனக்கு எல்லாம் இருக்குன்னாங்க. எனக்கு எல்லாம் போதுமானது இருக்கு, நீ போயிட்டு வாப்பா அரண்மனைக்கு. அல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியங்களும் ஆசீர்வதித்து வந்தார். இந்த வார்த்தையின்படி ஆக கடவுது. இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே நீங்க நடத்துங்க. அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போவார். அவருடைய மகிமை நம்மை பிறகாலே காப்பதாக. ஆண்டவரை நோக்கி புதிய மாதத்திற்கும்
வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன். தரிசனம், வாக்கு தத்தம் எல்லாம் கொடுக்கப்பட்டது யோசேப்புக்கு. ஆனால் போக போக பார்த்தா டீப் ரோமன் மாதிரி கீழே தான் போகிற மாதிரி தெரிஞ்சது. இன்னும் வசனம் சொல்லுகிறது, வில்வீரர் அவனை மனமடிவாக்கி யோசேப்பின் மேல் எய்தார்கள். ஆனாலும் யாக்கோபின் வல்லவரால் அவன் புயங்கள் பலத்தன, அவனுடைய வில் உறுதியாய். கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்த வார்த்தை உறுதியாய் நின்றது. அல்லேலூயா. கொடுத்த வாக்கு தத்தங்கள்லாம் மாறாதது. வெட்கத்திற்கு மேல் இரண்டத்தனையான பலன் வரும். வெட்கம் அனுபவித்த சகல இடங்களில் எந்தெந்த இலைகள்லாம் வெட்கத்தை அனுபவித்தோ அதே இடத்துல கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக செய்வார். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க போயிடும். கடந்த மாதம் முழுவதும் நடத்தினீரே உமக்கு நன்றி. ஒரு நாள் விடிந்ததுன்னா ஆண்டவருடைய வார்த்தையினுடைய உனக்கு கிடைத்த இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த இந்த புதிய மாதத்திலும் முதலாவது உங்களுடைய பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன் ராஜா. நல்லா கரங்களை உயர்த்தி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கர்த்தருடைய ஜனங்கள் கோத்திரம் கோத்திரமாக அவரை ஸ்தோத்தரிப்பதற்கு கடந்த மாதம் முழுவதும் நடக்கிறது. யெகோவா ஈரேவாய், யெகோவா ஷம்மாவாய், யெகோவா நிசியாய் இருந்தார். எல்லாருமே ஸ்தோத்திரம் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி எங்களை சிருஷ்டித்த தேவனே, தாயின் கருவிலே உருவாக்கும் முன்பாகவே எங்களை தெரிந்து கொண்டவரே, எங்களை பேர் சொல்லி அழைத்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், உம்மை துதிக்கிறோம். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது ராஜா, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நாட்களை நன்மையாகவும் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருகிற தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த வருடத்தை ஆரம்பித்து ஆண்டவரே 2 மாதங்களை முடிக்க எங்கள் தேவனே நீர் கிருபை பாராட்டியதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல் காத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உண்ண உணவு கொடுத்தீரே, உடுக்க உடை கொடுத்தீரே ஐயா, போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்தீரே, சமாதானம் தந்தீரே, சுகம் தந்தீரே ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவைகளை சந்தித்தீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சத்துருக்களின் இஷ்டத்துக்கு எங்களை ஒப்புக்கொடாதபடியா நீர் எங்கள் மேல் பிரியமா இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தருடைய பிரியம் எங்கள் மேல் இருக்கிறபடியா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நீர் செய்த நன்மைக்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் கர்த்தாவே, நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். எதை கொடுத்தாலும் அது ஈடாகாது ராஜா. இயேசுவே, நாங்கள் இந்த வேளையில துதியை செலுத்துகிறோம், கனத்தை செலுத்துகிறோம், மகிமையை செலுத்துகிறோம், ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த மார்ச் மாதத்தின் முதலாம் நாளிலே துதியோடு உம்முடைய சமூகத்திலே நிற்கிறோம், நன்றி உணர்ச்சியோடு நிற்கிறோம் ஆண்டவரே, மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியினால் உண்டாகிற மகிழ்ச்சியோடு, தேவ வசனங்களினால் உண்டாகிற மகிழ்ச்சியோடு, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்ற மகிழ்ச்சியோடு நாங்கள் நிற்கிறோம் ஐயா. ரீகா லமா நதா ரபா லமா நகா ரபா, ரீகா லமா நபா ரபா லமா கபா லமா ரபா லமா ரபா லமா, ரீகா லனா கரகா லமா நகா நகா லமா ரபா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற ஜீவனுள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்நாள் எல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படி இந்த காலையில் உம்முடைய கிருபையால் எங்களை திருப்தியாக்குங்க. உங்க கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, உங்க கிருபை எங்களுக்கு வேணும் ராஜா. இந்த மார்ச் மாதத்தை ஆண்டவரே ஒரு நிறைவோடு கடந்து செல்ல, ஒரு நிறைவோடு முடிக்க உங்க கிருபை வேண்டும் ஆண்டவரே. ரீகா லமா நதா ரபா லமா நகா ரபா லமா ரபா
எங்களுக்கு அருளப்பட்ட தேவ கிருபைக்காக ஆமென். உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். நன்றி. எங்களுக்கு அருளப்பட்ட தேவ கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ரீகா லமனா ரலமனா கரங்களை தட்டி ஆண்டவருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆமென். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். ஜீசஸ். எகிப்திலிருந்து தம்முடைய ஜனங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். ஆமென். விடுதலை உண்டானதானால் மோசே Hallelujah. சொன்னார், ஆண்டவரே நீர் எங்களோடு கூட வராதிருந்தால் நாங்க இந்த இடத்துல இருந்து போகக்கூடாது. எல்லாம் இருக்குது, Amen. ஆள் பலம் பணபலம் எல்லாம் இருக்குது, ஆனா நீங்க வந்தால் மேன்மை. ஆண்டவர் சொன்னார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, என் சமூகம் உனக்கு முன்பாக இந்த மாதத்திலே நீர் எங்களோடு என்னை நடத்திடும் தேவன், என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லை. நான் நம்பிடும் தேவன் துருகமாய் ஃபோர்ட்டிஃபைட் டவர் அப்படின்னா பலப்படுத்தப்பட்ட கோட்டை. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும். இந்த மாதத்திலே கர்த்தர் தொடர்ந்து உடைய பிரசங்கம் நம்மோடு இருந்து நடத்திட்டு ஆண்டவரை பார்த்து, நீர் என்னோடு இருக்க எனக்கு பயமே இல்லை, என்னை நடத்திடும் தேவன். தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என்னோடு இருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே.
வந்தாலும் ஆவியானவர் குடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் வரவேற்று குடியேற்றுவார். தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஓட்டுமே மனசொன்று உமக்காய் தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஓட்டுமே மனசொன்று உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை மாறுமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஓட்டுமே மனசொன்று உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை மாறுமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஓட்டுமே மனசொன்று உமக்காய் இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. ஓ ரகலமா, அவரே அவர்களுக்கு துணையோ அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். ரீகலமா, நீ பயப்படாதே. ஓ ரகலமா நபா, நான் உனக்கு கேடகமோ மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன், மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ரீகலமா நகரபல ஹalleluya. ரீகலமா நபா, ஒரு தரம் இளமையினார், இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன். ஆமென். வல்லமை தேவனுடையது என்பதை நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். அதே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரை நம்மோடு இருக்கிற இந்த காலை வேளை அதே வல்லமை அதே அபிஷேகத்தை தருகிறார். அவர் நம்மை நடத்துகிறவர், அவரை ஆராதிக்க போகிறோம். மோசே இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து சொன்னார், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து வந்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் 25 லட்சம் ஜனங்களையும், மிருகங்கள் எல்லாம் உண்டு, பொருளாதாரம் உண்டு, எல்லாம் உண்டு, அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் சுமந்து வந்தார் வேதம் சொல்லி. புதிய வருடத்திலே 2 மாதங்கள் கடந்து விட்டது.
நடத்தின கிருபைக்காக நன்றி ராஜ். அவரை ஆராதிக்கப்பட்ட நன்றியோடு அவருடைய கரத்தில் அர்ப்பணித்த 2 கரங்களை உயர்த்தி ஓ ரஃபல் மன ஹல்மன் மாத்தூர காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தரின் முன்னே உண்டு. காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தரின் முன்னே உண்டு. சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார், நம்பி நான் செல்லுவேன். சமுத்திரம் ஒதுக்கி புது பாதை காட்டுவார், நம்பி நான் செல்லுவேன். கரங்களை உயர்த்தி இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை தெரியாமல் போனாலும் கர்த்தரின் முன்னே உண்டு. காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தரின் முன்னே உண்டு. ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த காலை வேளையில் போராட்டங்களை ஒதுக்கி புது பாதை தரவா நம்பிக்கை நம்பி நான் முன் செல்லுவேன். சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். சந்தோஷமான அப்பாயை பார்த்து இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். உடைய கருத்திலே அர்ப்பணி என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு
ஆண்டவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், வானத்தையும் பூமியும் உடையவரே ஸ்தோத்திரம். எங்கள் அப்பா பிதாவே, இந்த காலையில் உம்மை தொழுது கொள்ள நீர் கொடுத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். நானும் உமது மிகுந்த கிருபையினால் உமது ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன்ற வார்த்தையினுடைய உம்முடைய சந்நிதியில் பிரவேசிக்க உம்மை துதிக்க நீர் கொடுத்த கிருபைக்கா கர்த்தராகிய இயேசுவே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. எங்களோடு இருக்கிறவர், எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். திரிய தேவனுக்கு இந்த காலையில் எல்லா துதி கனம் மகிமை யாவையும் நசரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்பா பிதாவே உமக்கே ஏறெடுக்கிறோம். அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டும் என்ற வார்த்தை எங்கள் மத்தியில் கிறிஸ்துவின் நாமம் உயர்ந்திருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். உட்கார்வோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறேன். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருடைய வார்த்தையை வரவேற்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இதை சொல்லி இருக்கிறார். வானமும், இந்த வானத்தை பார்க்கும்போது அது என்னாகுமா? ஒளிந்து போகும். பூமியை பார்க்கும்போது அதுவும் ஒளிந்து போகும். ஆனால் ஒன்னே ஒன்று ஒளிந்து போவதில்லை. எதுனா என் வார்த்தைகளோ. அல்லேலூயா. அது ப்ளூரல்ல இருக்கு பாருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். வார்த்தைகளோ ஒளிந்து போவது இல்லை. இன்னும் இருக்கு நிறைய. வானம் பூமியும் எதுக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது? அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு சால்வையை போல ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரா? சுருட்ட போறேங்கிறார். ஆனால் என்ன இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. அல்லேலூயா. நிறைய வசனங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். மாம்சம் எல்லாம் புல்லை போலவும், மனுஷருடைய மகிமை எல்லாம், அவர் அவ்வளோ பெரிய டேலண்ட்டுங்க, அதுங்க அவர் அப்படிங்க அப்படிங்க அப்படியா. மனுஷருடைய மகிமை எல்லாம் அழியும், புல்லின் பூவை போலவும் இருக்குது. ஆனால் கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் 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 நிலைத்திருக்கும். எத்தனையோ ஞானிகள், எத்தனையோ பேர் இருந்தாலும் அவங்களுடைய பேர் பிரஸ்தாபங்கள்லாம் கொஞ்ச நாள் தான். அதற்கப்புறம் என்ன ஆகும்? ஆமாம், காணாமல் போய்விடும். ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. அல்லேலூயா. நிறைய உங்களுக்கு நீங்கள் படித்த வசனங்கள் தான். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சாமுவேலை கொண்டு சொல்லின எல்லா வார்த்தைகளிலும் ஒரு வார்த்தை கூட என்னாச்சு? தரையிலே விழுந்து விடவில்லை. அதில் கவனமாக இருக்கிறார். அல்லேலூயா. இதை யோசுவா சொல்வார். ஆண்டவர் சொன்ன எல்லா நல்வார்த்தையும் நிறைவேற்றினார். ஆக இந்த மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தைகள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் அது ஒளிந்து போவதில்லை. அது என்ன சொல்லி இருக்கிறதோ அது நிறைவேறும். நீங்கள் எந்த வார்த்தை உங்களுக்கு நடக்கணும்னு விரும்புகிறீங்க? நம்ம சகோதரி அமுதாவுக்கு அப்போ ஒரு வார்த்தை ஜபத்துக்கு வரணும், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நிலைத்து இருக்கணும். நீங்கள் தேவைகள் சந்திக்கப்படணும். ரைட். இதில் ஃபுல்லாக எழுதப்பட்ட வேதம் வசனங்கள் அனைத்தும் லோகோஸ் அப்படின்னா எழுதப்பட்ட வார்த்தைகள். ஆனால் இதை படிக்கும்போது அப்படி ஒரு அனல் வருது பாருங்க. அதுக்கு பேர் ரேமா, RHEMA. அது இருக்கு பாருங்க. அது எதுவுமே ஒளிந்து போகாது. ரேமா நிறைவேற வேண்டும் ராஜா. அல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லி சாதாரணமாக அதை நினைக்கக்கூடாது. அவருடைய வலது கரத்திலிருந்து அக்னிமயமான பிரமாணங்கள் புறப்பட்டன. யாருடைய வலது கரத்திலிருந்து? பிதாவாகிய தேவனுடைய வலது கரத்திலிருந்து. இந்த வார்த்தைகள் ஒளிந்து போகுமா? வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இந்த வார்த்தைகள் ஒளிந்து போகாது. இதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். என்ன அக்கினி? அவருடைய வார்த்தையை தான் குறிக்கிறது. அந்த வார்த்தை இது இப்பொழுதே உங்கள் வாழ்க்கையில் பற்றி எரிய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். நீங்கள் இந்த காலை வேளை என்னென்ன வார்த்தைகள்லாம் நீங்கள் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறதோ அது அத்தனை நிறைவேற போகிறது. அல்லேலூயா. ஒரு 3 காரியங்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக இன்னும் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இந்த எலியா இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் வர வச்சு கர்த்தர் தான் தெய்வம் என்பதை நிரூபிக்கும்படிக்கு அந்த இடத்துல ஒரு சவால் வைப்பார். படிச்சிருப்பீங்க வேதத்தில். அக்கினியை இறக்கும் தெய்வமே தெய்வம்,
அப்படின்னு முதலாவது சாய்ஸ் அவங்களுக்கு கொடுப்பாரு. என்னதான் செஞ்சு பார்த்தாலும் ஒரு பதிலும் இல்லை. ஆனால் இவர் வருவார், தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை ரிப்பேர் த ஆல்டர் சரி பண்ணார். முதல்ல சரி பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற இஸ்ரவேலுடைய புத்திரருடைய இலக்கங்களின்படியே 12 கற்களை எடுத்து வைத்து, ஏன் இஸ்ரவேல் புத்திரருடைய பேரின்படியே இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற, அல்லேலூயா, அந்த வார்த்தை இருந்துச்சுன்னா பலிபீடம் எப்படி இருக்கு தெரியுமா? எரிந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதா. பாருங்களேன், அதை செஞ்சு முடிச்சு எல்லாம் தண்ணியை கொண்டு வந்து ஊற்று, காலையை வெட்டி விறகெல்லாம் கொண்டு வந்து போட்டோன்னே, கர்த்தாவே இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன். ஏன் கேட்டீங்களா? ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் விசுவாசமா இருக்கிறேன், நீங்க என்னை தெரிந்து கொண்ட தீர்க்கதரிசி, என் ஜெபத்துக்கு பதில் கொடுங்க அப்படின்னு எப்படி கொண்டு போறாரு பாருங்க. கவனிக்கிறீங்களா? அந்த வார்த்தைகள் ஒளிந்து போகாது. அல்லேலூயா. I have done all these things at your word. இந்த காரியங்கள்லாம் நம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன், உங்க வார்த்தையின் மேலே செய்தேன், அப்படி செய்தேன் இன்னு சொல்லங்காட்டி வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது. அல்லேலூயா. அந்த வார்த்தை அவ்வளோ முக்கியம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. கவலைப்படாதீங்க. உங்களுடைய வார்த்தையின்படி ரொம்பவும் கன்ஃபியூஸாக இருந்தாலும் உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது, இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இவ்வளவுதான். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். முதலாவதாக நாம் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். உங்களுக்கு நடக்க வேண்டிய நன்மைகள், உங்களுக்கு வர வேண்டிய காரியங்கள், நீங்கள் என்ன எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ அது எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை இந்த காலை வெள்ளை கடந்து சென்று அதை நிறைவேற்றுகிறது. நாம் பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். அதில் ஒருவர் 46ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
தூரத்திலிருந்து வருகிற நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைத்த குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். இந்த காலை வேளையில் தூரத்திலிருந்து நற்செய்தி வருகிறது. விடாய்த்த ஆத்மாவை அவர் சம்பூர்ணம் அடைய பண்ணிடுறார். அந்த குடும்பத்தோட ஆத்மா அன்னைக்கு சம்பூர்ணத்தை பார்த்துருச்சியா? அல்லேலூயா. இதை விட இயேசுவே தேவனுடைய குமாரன்ற விசுவாசிக்கின்ற உலகத்தை ஜெயிக்கிறவன் யாரியா? அவன் ஏற்கனவே நல்லா இருக்கான். அது உலக பார்வைக்கு ஆண்டவர் தந்த ரெட்டிப்பான நன்மை. போ, என்னை அறிந்து கொள்ள அந்த குடும்பம் முழுக்க விசுவாச குடும்பம் ஆயிடுச்சு. ஆக முதலாவது, எவ்வளோ தூரமாக இருந்தாலும் அவருடைய வார்த்தை கடந்து செல்லும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமனே அவரிடத்திற்கு திரும்பாது. நீங்கள் என்னென்ன நன்மைகளுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ அதற்குரிய வசனங்கள் என்ன செய்யுங்க, நல்லா அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருங்க. ஜெபம் பண்ணிட்டு நடக்கலைன்னு இருதயத்தில் கூட நினைக்கவே கூடாது. கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதுக்கு நல்ல உதாரணம் யோசுவா, காலேப். கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். மீதி 24,998 உளறிட்டு இருந்தாலும் அதெல்லாம் நடக்காத காரியம். அதெல்லாம் அவங்க பேச்ச நம்பாத. எதிர்மறை பேசுகிறது நெகட்டிவ் பெரிய கூட்டமாக இருக்கும். ரெண்டே 2 வார்த்தையை, ஜீவனுள்ள வார்த்தையை பேசுனாங்க. கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாக, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட், வேறு ஆவியை உடையவர்கள் என் வார்த்தையை நம்பி இருக்கிற அப்படின்னா அந்த சந்ததியை கொண்டு போவேன் என்கிட்ட. இந்த காலை வேளையிலே அவருடைய வார்த்தை எவ்வளவு தூரமாக இருந்தாலும் அவருடைய வார்த்தை உங்களுக்காக கடந்து செல்லும். உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை கொண்டு வருகிறது. ஆமென். அடுத்தபடியாக, எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் இனி இது அவ்வளோதான், கை நழுவி போயிடுச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? கைக்கு கிடைச்சது அது நமக்கு இல்லை சொல்லுங்கள், அது எனக்கு இல்லை சொல்லுங்கள். நல்லா தெளிவாக சொல்கிறீங்க. அது எனக்கு இல்லை. கைக்கு எட்டினது வாய்க்கு, இன்னொன்று அப்படியெல்லாம் இல்லை. அதில் வெளியில் உள்ள ஆளுங்க சொல்கிறது. நம்ம அப்படி இல்லை. நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அப்படின்னா நல்ல சாப்பாடா 3 வேளையும் சாப்பிட்டு தூங்குறது அப்படி கிடையாது. எந்தெந்த எல்லைகளில் நீங்கள் குறைவாக இருக்கிறீர்களோ அந்த இடத்துல நிறைவை தருவார். சந்தோஷமாயிட்டா சோறு கூட பயல் 10th ரிசல்ட் வந்தோடனே பாஸ் பண்ணிட்டா பார்க்கணுமே. அன்றைக்கி சாப்பிடக்கூட அட்மிஷன் கிடச்சிருச்சுன்னா, அன்றைக்கி காலேஜில் விரும்பின இடத்துல அட்மிஷன் கிடச்சிருச்சுன்னா சோறு கூட வேணாம். அதுதான் வேலை கிடச்சிருச்சுன்னா மகிழ்ச்சி. அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவாராக. எதெல்லாம் இன்னும் கிடைக்கலன்னு எவ்வளோ நாள் இருந்தாலும் உங்கள் இருதயம் சோர்ந்து போக வேண்டாம். எவ்வளவு ஆழமாக இருந்தாலும், பார்த்தோம் தூரமாக இருந்தாலும், அல்லேலூயா, எவ்வளவு தூரமாக இதெல்லாம் அவருடைய வார்த்தை கடந்து சென்று உங்களுக்காக நன்மை செய்யும். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. 107ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். ஆழமாக இருக்கு. ஐயோ, இதெல்லாம் இனிமே நடக்கவே நடக்காது. போர் போடும்போது பார்த்துருக்கீங்களா? சில இடங்களில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, போட்டால் தண்ணியே வராது. ஐயோ, இவ்வளோ பணமும் வீணாய் பூச்சோன்னு. நமக்கு அப்படி இல்லை. சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். நீங்கள் காண செய்வார் ஆண்டவர். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களை ஒரு வாசிக்கலாம். நிரப்பினார்கள். நிறை உண்டாக்குகிற தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. நிரப்புகிற தேவன். அதனால தான் சபனா என்ன சொல்லணும்னா, சொல்லியிருக்கோம்ல அடிக்கடி, என்ன சொல்லணும்? இதை வச்சுக்கணும். சபனா ஏதோ 2 பாட்டு, ஒரு ஷிப்பு, ஆராதனை நினைக்கணும். எல்லாவற்றால் நிரப்புகிற நிறைவான அவருடைய சரீரமாகிய சபை. எவ்வளோ பெரிய அடைமொழி. கரங்களை தட்டுங்கப்பா ஆண்டவருக்கு. அல்லேலூயா. நீங்கள் இப்படி சொல்லி பாருங்களேன். எங்கே போகிறேன்னா எல்லாவற்றாலும் நிரப்புகிற இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். அடனே எங்கேயோ போகிற, நம்மளும் போவா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். பின்பு அவர் கெனசேரத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் அவருடைய வார்த்தையை கேட்கும்படிக்கு அவரிடத்தில் நெருங்கினார்கள். இப்போ வாசித்தோம் 107ஆம் சங்கீதத்தில்
ஆழங்களிலே அவருடைய அதிசயங்களை காண்கிறார்கள். அது ஓல்ட் டெஸ்டமெண்ட், அது நிழல், இது நிஜம். இந்த இடத்துல இப்போ ஆழத்தில் அதிசயத்தை காட்டுறதுக்கா நிற்கிறார். அல்லேலூயா. ஏங்க அவர் நின்னா அதிசயம், உக்காந்தா அதிசயம், நடந்தா அதிசயம், தூங்குனா தூங்க மாட்டார், தூங்குறது போல் இருந்தார். அதிசயம். நின்ற போது திரளான ஜனங்கள். இப்போ நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை தேடி வந்திருக்குமா, அவருடைய வார்த்தையை கேட்கும்படிக்கு நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி, டியூட்டி முடிஞ்சிருச்சு. காலையில் சீஷோர் போனீங்கன்னா, கடற்கரைக்கு போனீங்கன்னா பார்க்கலாம்ல, வேலை முடிஞ்சோன்னு என்ன செய்வாங்க, வலையெல்லாம் அலசி விரிச்சு அம்மா நான் பண்ண எல்லாம் கடற்கரை போனீங்கன்னா பார்க்கலாம். எல்லாம் டியூட்டி முடிஞ்சு அலசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த படகுகளில் ஒன்றில் இயேசு கிறிஸ்து ஏறினார். அது சீமோனுடையது, பேதுருடையதாக இருந்தது. கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு ஒளிந்து போகாத தம்முடைய வார்த்தைகளை போதித்தார். நல்ல ஜனங்கள்ல லைவ்லேயே கிடச்சிருக்குப்பா வார்த்தை. இல்லை, தேடி வந்ததுனால், தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் நிந்தேன் என்னாலும் தூதியே உம்மை அன்றி ஏசையா உந்தன் அன்பு. அவருடைய வார்த்தையை தேடி வர்றவனுக்கு மட்டும் ஒரு நாள் வெக்கமே கிடையாது. அல்லேலூயா. போதகம் பண்ணினார். போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்துக்கு தள்ளிக்கிட்டு போ, மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்களா. அவர் பெரிய ஸ்கில்டு. புல்லட் இருக்குல்ல, ராயல் என்ஃபீல்டு, அதுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்களை சொல்லுவாங்க, தில்லைநகரில் ஒருத்தர் இருக்கார், அவர் தாங்க பார்ப்பார் அப்படிம்பாங்க. அதுபோல் இவர் மீன் பிடிக்கிறதுல வல்லவர், திறமைசாலி. ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போடுங்கன்னு உடனே ரிப்ளை கொடுங்க. இவர் தொழில், தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார். ஐயரே, புதகரே, ராம் முழுவதும் நாங்கள் ஒன்றும் ஒரு ரூபா கூட கிடைக்கவே இல்லை. வலையை போடுகிறேன். கவனிங்க, இயேசு கிறிஸ்து இருக்கிறார், படகில் அமர்ந்திருக்கிறார், ஜீவனுள்ள வார்த்தைகள் போதிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அந்த படவில் இருந்த சீமோனுக்கு, அந்த படகின் உரிமையாளருக்கு ஆண்டவர் வார்த்தையை சொல்றாரு, ஆழத்தில் போய் வலையை போடு. என்னங்க, நான் படித்ததுக்கு நல்ல வேலை கிடச்சிருச்சு, எவ்வளவோ வருமானங்கள் வருகிறது, என்ன, ஆனால் என்ன செய்ய மாட்டேங்குது. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையில் போடுகிறான். இந்த நாளில் ஓட்டையெல்லாம் அடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். என்ன தெரியுமா, மீன் செலவுகளை எல்லாம் அதில் தடுக்கப்படுவதாக அன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. கவலைப்படாதீங்க, நிரம்புகிறது. அவருடைய தன்னுடைய திறமை சொல்கிறார், இல்லைங்க இந்த இடத்துல போனாலாம் கிடைக்கவே கிடைக்கும், அதெல்லாம் சாயந்தரம் நைட்டு தான் கிடைக்கும். ஆனாலும் நம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். எவ்வளோ மீன்கள்? அப்படி சொல்லி சொல்லி பழகிக்கங்களேன். மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அல்லேலூயா. எப்போ ஆழத்தில் போய் வலையை போடுங்கனாரோ ஆழத்துக்குள்ளே மீனுக்கெல்லாம் போய் உரைச்சிருச்சு. அங்கே அலர்ட் ஆயிடுச்சுங்க. என்னாச்சு, சீக்கிரம் போகிறதுக்கு, எங்கே, பேதுருவின் வலைக்கு போகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தெரியுமா, எல்லாரும் இன்னைக்கு வலையை அங்கே ரொப்பிட்டு மீனவர் கூடையில் போட்டுட்டு சேல்ஸுக்கு ரெடி ஆயிடுச்சு. வலையெல்லாம் உலர்த்தி வச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இங்கே எப்படி இருக்காங்க தெரியுமா, வெட்கத்தோடு இன்றைக்கி வீட்டுக்கு போனால் என்ன, இன்னைக்கு நம்ம உலக வாசல் படுத்து ஊரங்கி விழித்தெழுவேன் நீரே என்னை. நான் விழிக்கும்போது, நம்ம விழிக்கும்போது ஆண்டவர் செயலில் தான். நான் விழிக்கும்போது இன்னும் மண்டையில் இருக்கிறேன். திருப்தி ஆக்கிறவர் படவில் இருக்கிறாரு, அவருடைய வார்த்தை ஆழத்துக்குள்ளே போயிடுச்சுப்பா. அல்லேலூயா.
ஊரே பார்க்கலாம் வெக்கமாக இருக்கேன், பைத்தியமாக இருக்கும். 10 மணிக்கு போய் மலையை போட்டால் மற்ற மீனவர்கள்லாம் சிரிப்பானா சிரிக்க மாட்டானே, லூஸ்மா என்ன சொல்லுவான், நம்மளை அப்படி தான் சொல்லுவாங்க இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டார் போல். இயேசுவே பார்த்து மதி மயங்கி இருக்கிறார், மெண்டல்ன்ட்டான். இயேசு சொன்னா அப்போ உங்களையும் சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும், சொன்னேன் இன்னும் நல்லா முன்னேறிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இயேசு மதி மயங்கி இருக்கிறாருன்னு அவரை பிடிக்க வந்துட்டாங்களாம். அல்லேலூயா. 10 மணிக்கு போய் பைத்தியமாக இருப்பான் போல், வலையை போட்டுட்டு இருக்கேன். நம்மளை மீன் பிடிச்சி சாயந்தரம் போகணும், ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலான் இருக்கேன், இப்போ போய் வலையை போடுறான்னு அவர் பார்த்தார். என் வார்த்தை போயிடுச்சுல பேதுருவே, உன்னுடைய வெறும் படகு இன்னைக்கு வருகிறது, வெட்கத்திற்கு பதிலாக உனக்கு 2 அத்தனையான. இப்போ பாண்டமில் வெட்கத்திற்கு பதிலாக நன்மை, கண்ணீருக்கு ஆனந்த களிப்பை. அப்போ எவ்வளவு ஆழத்தில் முழுவதும் பிரயாசப்பட்டு அங்கிட்டு போகலான்னு போட்டு வெறுமையாக வந்த படகை 2 படகை கண்டார். அங்கே ஆயிரக்கணக்கில் படகு இருக்குன்னு ரிசர்ச் சொல்லுது. ஆயிரக்கணக்கில் போட் நிற்குது. நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது, பெரிய துறைமுகம் அங்கே நிற்கிது, அவ்வளோ படகுகள். அவர் எதில் விரும்புகிறாரோ அதில் ஏறினாரியா. அல்லேலூயா. இயேசு உங்களுக்குள்ளே வந்திருக்கிறார். இந்த காலை வேளையில் எப்படி பேதுரு வெறுமையை பார்த்தார, எந்தெந்த இலைகள் நீங்கள் வெறுமையை பார்த்துருக்கீங்களோ அதில் நிறைவு இருக்கிற மாதிரி நினைக்கலாம்ல. நினைக்கிறது கஷ்டமா? நான் வேலைக்கு போகும்போது அப்போல்லாம் சைக்கிள் தான், அப்புறமேல தான் கல்யாணம் நடந்தேன் டிவிஎஸ் 50. ஆனால் பார்க்கும்போதெல்லாம் ஃபோர்டை பார்க்கும்போது என்னுடைய பைபிளில் எபிரேயரில் எழுதி வச்சுருப்பேன், நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கிடம். அங்கே வந்து ஃபோர்டுன்னு எழுதி வச்சுருவேன். என்ன அமைதியாக இருக்கீங்க? எழுதக்கூடாதா? எழுதலாம். அங்கே ஒரு இடத்துல சொல்லிட்டு வந்தேன், உங்கள் பேரெலாம் எழுதுங்கப்பா, பயப்படாதீங்கன்னு. ஃபோர்டுக்கு பதிலாக இப்போ சுசுகி தான் வந்து நிற்கிது. ஆண்டவர் நல்லவராக இருக்கார். என்ன நினைக்கிறீங்களோ அதை தருவார். எவ்வளவு ஆழத்தில் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. இந்த நாள் நிறைவு வருகிறது. ஆழங்களிலே அதிசயங்களை காண செய்தார் இல்லையா அவருடைய வார்த்தையை கேட்க வந்த ஜனங்களுக்கு. இப்போ வாசிங்க ஒருத்தர் திரும்ப அந்த சங்கீதத்தை 107:24. அப்புறம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்தவன் ஆழத்தில் அதிசயத்தை பார்க்காம போன அப்புறம் அவருடைய வார்த்தைக்கு என்ன, ஒரு சில காரியங்களுக்காக போகும்போது அப்புறம் அந்த வார்த்தைக்கு என்னதான் மதிப்புன்றாங்க. மனுஷருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறும், அவர் வார்த்தை உன்னேசர் பாட்டு நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் கவலைப்படாதீங்க. இந்த காலை வேளையில் எவ்வளோ ஆழத்தில் இருந்தாலும் சரி அவர் தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், எல்லோரும் பார்த்தான் பைத்தியம் லூஸ் மாதிரி போயிட்டுருக்குன்னு சொன்னவனுங்க. இப்போ வலை இழுக்க முடியல, வலை பெருசானோன்னு அவருடைய நண்பர்கள் எல்லாருக்கும் சிக்னல் கொடுக்குறாங்க. சைகை காட்டி வாங்க 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 எல்லாரும் வாங்க, வந்து நீங்கள் இல்லைங்க, வலையை இழுக்க முடியல. வாசிங்க அந்த வாசன். எப்படி உனக்கு ஒன்றுமே இல்லை, என்ன இவ்வளோ நாள் வந்துட்டு இருக்கேன், இவ்வளோ நாள் ஆண்டவர் தேடி போகிற, என்ன நீ அல்லையா அப்படிலாம் சொன்ன, அதெல்லாம் கடந்து வந்துருக்கான். நீங்கள் கும்பிட்ற இயேசு தானே, அவங்களுக்கு கும்பிட்ற, அவங்க நல்லா இருக்கேன், நீ ஏன் நல்லா இல்லைன்னு எங்களை பார்த்து சொன்னாங்க. நாங்கள் நல்லா இருக்குன்னு அவர் விரும்புகிறார், நீங்கள் நல்லா இருக்குன்னு அவர் விரும்புகிறார். யார் எது சொன்னாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. பேதுரு படகுல இவர் வேறு உட்காந்து மணிக்கணக்கு சீக்கிரம் பண்ணாலும் இன்றைக்கி சாப்பிட்டு நைட்டு சீக்கிரம் வரலான்னு நினச்சிருப்பான். அவர் வார்த்தை அந்த படகுலேருந்து போதகம் பண்ணப்பட்டதினால், இயேசு உள்ளத்திற்குள் வந்ததினால், அல்லேலூயா, அந்த வார்த்தை பேதுரு உள்ளத்திற்குள் வந்தது. அந்த வார்த்தை ஆழத்துக்குள் சென்றது. வலை முழுக்க மீன்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. வலை வந்து முதலாவது உனக்கு பேதுரு, பிற்பாடு நீ உதவி செய் மற்றவங்களுக்கு. அல்லேலூயா. அந்த எல்லையில் தான் நம்மளாம் வச்சுருக்கிறார் ஆண்டவர். ஆமென். வச்சிருக்கிறாரா இல்லையா? நீங்கள் நன்றாக இருப்பீர்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக கர்த்தர் உங்கள் கரங்களை பலப்படுத்த போகிறார். 2 படகுகளும் அமிலத்தக்கதாக நிரப்பினார்கள். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் எவ்வளவு ஆழத்தில் இருந்தால் எவ்வளோ முயற்சி பண்ணி ஒன்றும் நடக்கலான்னு கவலையே பட வேண்டாம். இதெல்லாம் படித்து தேருமா, இது மண்டையிலே ஏற மாட்டாமா. டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க சொல்லலாம் எவ்வளோ சொல்லி கொடுத்து இதுக்கு இந்த ஸ்கூலில் சொல்லுவாங்க மரமண்டாமல அவர் ஞானத்தினால் நிரப்புவாராக.
இவங்க இந்த பேதுருவுக்கெல்லாம் பேர் தேவர் அன்எஜுகேட்டட் அண்ட் அன்ட்ரெயின்டு பீப்புள், கல்லாதவர்கள், பயிற்சி பெறாதவர்கள். ஆனால் அப்படி பண்ண கொண்டு வந்து அவர் அறிவை கொடுத்து கர்த்தர் பயன்படுத்தினார். ஆக இரண்டாவதாக இந்த நாளிலும் ஆழத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் வருகிறது. எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? ஆமென். மூன்றாவதாக ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். இந்த நாளிலும் இறைச்சல் நீங்குகிறது. இறைச்சல் மட்டும் ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? அந்த சிறு பெண்ணை படிச்சிருப்பீங்க. சிறு பெண்ணு மரித்து போனோன்னே அந்த பிள்ளையை எழுப்புறதுக்காக வருவார். அங்கே வந்தோடனே எல்லாம் ஐயா 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 அந்த ட்ரம்மு தாரை, அதுக்கு என்ன சொல்கிறது, தாரைக்கு இந்த நீட்டமாக வச்சு ஊதுவான்ல எல்லாம் நம்ம கொம்பு ட்ரம்பட் வச்சு ஊதிக்கிட்டு அடி போட்டுக்கிட்டு இருக்கான். அது ஒரு கூட்டம் இயேசு கிறிஸ்து வரதை பார்த்தா இன்னும் ரொம்ப ஊத ஆரம்பித்தான். அவர் சொன்ன போது அந்த சந்தடி பண்ணுறதெல்லாம் என்ன செய்யும், ஒரு இடத்துல இருக்கு, கவனிச்சிருக்கீங்களா? சந்தடி பண்ணுறேன் அதை படிக்கும்போது சிரிப்பாக அவர் துரத்தையும் விட்டுன்னு இருக்காரு. அங்கே ஆதாம் மேவலை தான் துரத்தினாருன்னு இருக்குன்னு, எங்கள் இயேசு கிறிஸ்துவை துரத்தினாருன்னா அதெல்லாம் பிள்ளை மாறித்து விட்டு அங்கேருந்து நெகட்டிவாக பேசுகிறேன், நம்ம வெளியே இல்லைன்ட்டார். படிச்சிருக்கீங்களா? இல்லையா? நான் வேத வசனத்தை தான் சொல்கிறேன். சந்தடி பண்ணுறத வெளியே இல்லை அப்படின்னு சொல்லி பேதுரு, யாக்கோபு, யோவான், மீதி 9 நானும் வரேன், நான் நீல நெல்லு, நீங்கள் வரக்கூடாது, அங்கேயே நெல்லு, அப்பா அம்மா பார்த்தா நீங்கள் மட்டும் 2 பேரும் வா, மீதி சொந்தக்காரன் மாமா அண்ணன் அதெல்லாம் கேட்டு அது வந்தாலும் அப்படி தான் பேசுகிறேன். ஒரு சிறு பெண்ணே எழுந்துருன்ட்டார். இறைச்சல் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அல்லேலூயா. வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 36லேருந்து 39 வரைக்கும் வாசிக்கலாம். சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்து படகில் இருக்கிறார். அக்கறை நோக்கி என்ன செய்கிறாங்க? பிரயாணப்படுகிறார்கள். இப்பொழுது ஒரே இரைச்சல், கடல் கொந்தளிக்கிறது. இறையாதே அமைதலாயிரு. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை சுகம் தரும். அவருடைய வார்த்தை என்ன தரும்? நன்மையை தரும். அவருடைய வார்த்தை கொந்தளிப்பை அமர்த்துகிறார். நீங்கள் இதே 107 வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். பின்னாடி அமைதல் உண்டானது நிமித்தம் சந்தோஷப்படுகிறார்கள். சந்தோஷம் வேணுமா? சமாதானம் இயேசுவிடம், துன்பங்கள் நீங்கிட இயேசுவிடம். ஏன்னா அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது அங்கே வந்துக்கிட்டே இருக்க இருக்க பாப்பார் உங்களை சுற்றி எதெல்லாம் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கா, கொந்தளிப்பை அமர்த்துகிறார். அந்நியரின் ஆரவாரத்தை ஒளிய பண்ணுகிற தேவன். இங்கே இறையாதே அமைதலாக இருந்தோன்னு மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த எல்லைகள்லாம் கொந்தளிப்பாக இருக்கிறதோ ஆண்டவரே ஒரு அமைதல் உண்டாகட்டும். நீங்கள் சொல்லணும் அந்த எல்லையை பற்றி. நீங்கள் எந்த எல்லையில் உங்களுக்கு தத்தளிப்பாக இருக்குதோ இயேசுவின் நாமத்தினால அமைதல் உண்டாகட்டும். விசுவாசித்தேன், அவர் பேசுகிற மாதிரி தான். எறையாத அமையல்னார் அன்னையிலேருந்து அதுக்கு இன்னைக்கு வரைக்குமே அவ்வளோதான், கொந்தளிக்கவே இல்லை. அது லேக்கு ஏரி மாதிரி இருக்குங்கிறாங்க. அல்லேலூயா. கொந்தளிப்பை அமர்ந்து தத்தளிப்பின் பாத்திரத்தை உங்கள் கையிலிருந்து எடுத்து போட்டு என்ன செய்கிறாருன்னா ஆண்டவர் ஒரு அமைதுள்ள இடத்துக்கு கொண்டு போகிறார். இரைச்சல் அவருக்கு பிடிக்காது. ஏற்கனவே அங்கே பார்த்தபடி இறைகிற காரியங்கள்லாம் அப்புறப்படுத்தினார். இந்த காலை வெள்ள உங்கள் எல்லைகளில் இருக்கிற எல்லா இறைச்சல், எந்தெந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குதோ அந்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் அப்புறப்படுத்துகிறார். ஆமென். தபரால் சொல்லுவாங்க, வில் வீரரின் இறைச்சலுக்கு
நீங்கினவர்கள். ஆர்ச்சர்ஸ் அப்படின்னு இருக்கும், வில் விடுறதில்ல. இப்போ இந்த இப்போ பாருங்கள், கேட்குறோம்ல, உடனே இந்த ஆடியோ வந்துருச்சு, அங்கே என்ன செய்யுது, குண்டு போட்டுக்கிட்டு இருக்கான், சத்தமாக இருக்குது. இதுதான் வில்லு. வில்லுன்னா எதை நினச்சிக்க கூடாது, நிஜம் வில்லுன்னு நினச்சக்கூடாது. போராட்டங்கள், கலக்கம், கண்ணீர், தொல்லைகள் இதெல்லாம் வரும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்னா அதை அமர்த்துகிறார். வில் வீரரின் இறைச்சலுக்கு நீங்கினவர்கள் தண்ணீர் மொண்டு கொள்ளுகிற இடத்திலே வந்து, அது சபையை குறிக்கிறது. கர்த்தருடைய நீதி நியாயங்களை பிரஸ்தாபப்படுத்துவார்கள். அல்லேலூயா. இறைச்சல் நீங்குதுன்னா இப்போ பிரச்சனை ஒளிஞ்சுதுன்னு இல்லை. அடுத்த ஸ்டெப் என்னவா, கர்த்தருடைய சபைக்கு வந்து அவரை துதிப்பேன் துதிப்பேன். அடுத்த தேர்ட் ஸ்டெப்பு, நியாயாதிபதிகள் எடுக்க வேணாம், நேரம் இல்லை. அது முதல் கொண்டு கர்த்தரின் ஜனங்கள் ஒளிமுக வாசலில் போய் இறங்குவார்கள். அப்படின்னா மெயின் கேட்டுக்கு உங்களை கொண்டு போவார்னு அர்த்தம். சிட்டி கேட், அதான் ஒளிமுக வாசல். அந்த நாட்களில் ஒளிமுக வாசல் நம்ம இங்கே இருக்கோம்ல, மெயின் கேட் பெரிய மரக்கதவு இருக்குல்ல, அதான் சிட்டி கேட். பட்டணத்து வாசல், ஒரு ஊருக்குள்ளே நுழையிறதுக்கு அது ஒளிமுக வாசல். அங்கேருந்து தான் முக்கியமான டிசிஷன்லாம் எடுப்பாங்க. தேவ ஜனங்களை கொண்டு போய் கர்த்தர் மெயினான இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துகிறார். அதற்கு காரணமாக என்ன செய்ய வேண்டும் என்றால், இறைச்சல் நீங்குகிறது. இறையாதே அமைதலாக இரு என்றார்கள். உடனே என்ன செஞ்சாதான், மிகுந்த காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இந்த காலை வெள்ள உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தருகிறார். அல்லேலூயா. ஃபாதர் ஒரு பாட்டு பாடுவார், காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும் எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். ஆக நான் பயப்பட மாட்டேன். காரணம், இயேசு என்னோடு, அவர் வார்த்தை என்னோடு. அதனால தான் சொல்கிறது, வார்த்தை என்ன செஞ்சுக்கணுன்றது மனப்பாடம் பண்ணுங்க. நான் சொல்லுவேன் தனிப்பட்ட விதத்தில். எவ்வளவோ மனப்பாடம் பண்ணுறாங்கல்ல, இல்லை பண்ணுறாங்களா இல்லையா? 5 வருஷத்துக்காக இவ்வளோ பெரிய புஸ்தகம் பெட்டியை தூக்க முடியாமல் என்ன மேலே கிடக்குது, தானி படித்த புஸ்தகம் எல்லோரும் உங்கள் வீட்லேயும் அப்படி கிடக்கும். இதை பண்ணலாம்ல, இதை மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்களேன். அல்லேலூயா. அந்த வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. ஆக இந்த நாளில் 3 காரியங்களை பார்த்துருக்குறோம். எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு வேண்டிய நன்மை பெற்றுக்கொள்ள இந்த காலை வேளை அவருடைய வார்த்தை புறப்பட்டு விட்டது. அல்லேலூயா. அடுத்தபடியாக எவ்வளவு ஆழத்தில் இருந்தாலும் உங்களுக்கு வர வேண்டிய நன்மை யாரும் பறித்து கொள்ள முடியாதுங்க, ஒருவராலும் முடியாது. வருகிறது. நம்பர் 3, இறைச்சல் நீங்குகிறது, கொந்தளிப்பை அமர்த்துகிறார், ஒரு அமைதல் வருகிறது. அவர் இறையாதனாரு, அவ்வளோதான், அன்னைக்கே அது செத்து போச்சு. அப்படின்னா அதோட வல்லமை அற்று போய்விட்டது. இந்த காலை வேளை அந்த எல்லா காரியங்களும் விலகுகிறது, எதிர்மறையான காரியங்கள். ஏசாயா 59:21 படியே, உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் அருளிய என் வார்த்தை, ஒளிந்து போகாத வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்து, உன்னுடைய ஜெனரேஷன் சந்ததியின் வாயிலிருந்து, சந்ததியின் வாயிலிருந்து நீங்குவதில்லை, அந்த வார்த்தை ஒளிந்து போவதில்லை. அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இன்றைக்கே வேலையை ஆரம்பிச்சிட்டார் ஆண்டவர். வேலை வந்தது, எழுந்து நின்று ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. மனிதனுடைய வார்த்தையிலே ஜீவன் இல்லை, ஆனால் இயேசுவே உம்முடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு கர்த்தாவே, பலன் உண்டு ராஜா, சுகம் உண்டு கர்த்தாவே, சமாதானம் உண்டு. உம்முடைய வார்த்தைகள் எங்களை நிரப்புகிறதா இருக்கிறது ராஜா. இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த மார்ச் மாதத்திற்கு நீர் கொடுத்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். என் வார்த்தைகள் ஒளிந்து போவது இல்லை என்று சொன்னீர். வானமும் பூமி ஒளிந்து போனாலும் ஆண்டவரே, என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று சொன்னீர். எங்களுக்கு நீர் கொடுத்த வார்த்தைகள், எங்களை குறித்து நீர் சொன்ன வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போவது இல்லை ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலே ஜீவ வார்த்தைகளுக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்.
ரீகா லமா நபா ரகா லமா. புல்லின் மேல் பனி இறங்குவது போல உம்முடைய வார்த்தைகள் எங்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. ஓ ரதா ரகா லமா நகா ரபா ரகா லமா நபா. கொந்தளிக்கிற கடலுக்கு மத்தியிலே உம்முடைய வார்த்தை வந்தபோது அங்கு ஒரு அமைதி வந்ததே கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையில எந்தெந்த எல்லைகளிலே நாங்கள் கொந்தளிப்பை சந்திக்கிறோமோ அங்கெல்லாம் இந்த வேளையில் உம்முடைய வார்த்தைகள் கடந்து வந்து ஒரு அமைதல் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களை வாழ வைக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த மார்ச் மாதம் முழுவதும் ஜீவ வார்த்தைகள் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு முன்பாக வைக்கிறோம். எங்களை குறித்து நீர் சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுக்கு முன்பாக நாங்கள் வைக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களை செம்மையான பாதையிலே உம்முடைய வார்த்தைகள் நடத்தும்படியாக எங்களை ஒப்புக்கொடுங்க. தேவ வார்த்தைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாத மனிதர்களுடைய வார்த்தைகள், பொல்லாத பிசாசினுடைய வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போகட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே, இதுவரை எங்கள் வாழ்க்கையில நீர் கொடுத்த உம்முடைய தேவ வசனங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறுகிறதை நாங்கள் பார்க்க உதவி செய்யும். இந்த மார்ச் மாதம் ஒரு நிறைவேறுதலின் மாதமாய் இருக்க ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறார் ராஜா. நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பியது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொன்னீரேன். விரும்பின காரியங்களை இந்த மாதத்திலே ஆண்டவரை வாய்க்கும்படி நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய போகிறதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, மீண்டும் ஒரு விசையாய் கர்த்தாவே, ஆண்டவரே வளைகுடா நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அந்த இடத்திலே ஆண்டவரே ஒரு அமைதி உண்டாகட்டும். இப்பொழுது நாங்கள் தியானித்த வார்த்தைகள் ஜீவ வார்த்தைகள் ஆண்டவரே. கொந்தளிப்பின் நடுவே வார்த்தை வந்த போது கொந்தளிப்பு அமர்ந்தது ராஜா. யுத்தத்தின் நடுவே உம்முடைய வார்த்தையை அனுப்புங்க ராஜா. யுத்தம் அமர்ந்திருக்கட்டும் ராஜா, அமர்ந்து போகட்டும், அமைதியாகட்டும் ஐயா. யுத்த மேகங்கள் கலைந்து போகட்டும் கர்த்தாவே. நீர் அப்படி செய்ததற்காக ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் ஆளுகையும் ஜெயமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனாய கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய வார்த்தையின்படியே உங்களுக்கு ஆக கடவது. ஆமென்.